உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நம்முடைய காலங்கள் எப்படி இருக்கு என்றால், அநேக நேரங்களிலே நாம் சில நன்மைகளுக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரிசல்ட்டுக்காண்டி. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போஸ்டிங் காண்டி வெயிட் பண்றோம், ஒருவேளை அப்பாயின்மெண்ட் காண்டி வெயிட் பண்றோம், ஒருவேளை ஒரு அப்கிரேட் காண்டி, ஒரு லெவல் பொசிஷன், லெவல் ஆஃப் பவர் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அங்கே மிகவும் அதிகமாய் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலே காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி நமக்கு அவர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கார். என்ன அப்படின்னா, நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் இத்தனை எக்ஸாம் எழுதுனா எனக்கே இது கிடைக்கல. ஒருவேளை கர்த்தர் அதை மாற்றி வைத்திருப்பார், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சித்தமா வைத்திருப்பார். இது ஒருவேளை இந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கே இந்த உயர்வு கிடைக்கல, இந்த பணி உயர்வு ஏன் கிடைக்கல, எனக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேற ஒரு நன்மைகளை வைத்திருப்பார். ஒருவேளை அநேகருக்கு நான் இந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு நான் இந்த ஒரு காரியத்தை நான் வாங்கணும், புதிய கார் வாங்கணும், புதிய வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் அது சில நேரங்களிலே மாறுகிறதை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இதை பார்க்கும் பொழுது, இதை நாம் அங்கே உணரும் பொழுது அநேக கண்ணீர்களுக்குள்ள போவோம். நான் முயற்சி செய்ய எனக்கு கிடைக்கல, நான் இவ்வளவு அதிகமா ஆசைப்படுறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை தேவன் அறிவார். அதனாலதான் அவர் நினைப்பட்டு என்ன அப்படின்னா, நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இந்த நன்மைகளுக்காக நான் போராடினேன், ஆனா எனக்கு அது கிடைக்கல. ஒருவேளை நமக்கு கர்த்தர் குறித்திருக்கிறது வேற ஒன்றா இருக்கலாம். ஒருவேளை நீங்க சரியான பாதையில் செல்லாமல் கொஞ்சம் சற்று விலகி உங்களுடைய மாம்சீகத்திலே தவறான பாதையிலே, இல்லைன்னா நம்ம கண்களுக்கு நலமாய் தோன்றுகிற பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருப்போம். இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த நன்மைகள் நம்ம வீட்டு விலகி போனதுன்னு சொல்லி பயப்படாம, அதை வைத்து கலங்காம, நமக்கு குறித்திருக்கிறதை, நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை, அந்த ஆசீர்வாதங்களை நமக்காக மட்டுமே தருவார் என்பதை உணர்ந்தவர்களாய், நிச்சயமாய் நமக்கு குறித்திருக்கிற அவர் நிறைவேற்றுவார் என்பதை அறிந்தவர்களாய் உற்சாகத்தோடு இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.